பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிற கிருபைக்காக ஒவ்வொருவரையும் கர்த்தர் அன்பாய் நேசிக்கிறபடினால இதுவரைக்கும் நடத்தி கொண்டு வந்த தேவன் நல்லவர். நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் எங்கள் ஆராதனை உம்மிடத்தில் உயரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த உயிர்த்தெழுந்த இந்த ஆண்டவரே வாரத்தின் முதல் நாளை நாங்கள் கொண்டாடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை முழுவதுமாய் ஆவியானவர் அசைவாட வேணுமா ஜெபிக்கிறோம். ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதி கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆவியானவருடைய அசைவாடுதலை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர அபிஷேகத்தின் ஆளை கர்த்தர் நிரப்பும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகும்படியா ஜெபிக்கிறோம். நாமம் ஒன்றே மகிமைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலையும் நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் இல்லைங்களா? அதனால தான் நாம் அவரை ஆராதிக்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிற ராஜாவாய் இருக்கிறார். நாம் அவரை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரை நாம் சேர்ந்து உற்சாகமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி துதித்து கொண்டாடி ஆராதிக்க போகிறோம். ஆமென். இட்ஸ் அ டைம் ஆஃப் செலிப்ரேஷன். கொண்டாட வேண்டிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அதுதான் வாட் மேக்ஸ் கிறிஸ்டியானிட்டி யூனிக். தனித்தனம் வாய்ந்ததாய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் இருக்குது. மற்றவங்களைப் போல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அப்படியே இல்லை. உயிரோடு எழுந்தவர், உயிரோடு எழுந்த ஆண்டவரை ஆராதித்து கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயித்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, நாடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, நாடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசு என் சொந்தமானாரே. உற்சாகமாக கரங்களை தட்டி உயிர்த்தெழுந்தாரே. பெருகிடுதே, நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே,
சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே எம்மாவூர் சீஷர்கள், எம்மாவூர் சீஷர்களும் எல்லா மன இருள் நீக்கிடவே. எம்மாவூர் சீஷர்களும் எல்லா மன இருள் நீக்கிடவே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. மரணம் முன்கூரெங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே. மரணம் முன்கூரெங்கே, பாதாளம் முன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அடுத்த பாடலாக நாம கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம். ஆமென். ஆண்டவர் எருசலேமுக்குள்ள வருவதற்கு முன்பதாகவே ஓசனா என்று ஜெய கீதத்தை பாடினாங்க. எருசலேமுக்கு போகும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் சிலுவையில் அறையப்பட போகிறார். ஆனால் அதுக்கு ஆங்கிலத்தில் ட்ரையம்ஃபல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஜெய வெற்றி பவனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாம. வெற்றி பவனி எப்படி இங்கே போய் ஒருத்தர் அங்கே சாக போகிறார் அப்படின்னா அது எப்படி வெற்றி பவனி ஆக முடியும் அப்படின்னு சொன்னால், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிற போகிறது என்று இயேசுவுக்கு தெரியும், ஆண்டவர் தெரியும். He knew that he had come into this world to conquer sin and death. மரணத்தையும் பாவத்தையும் பிசாசினுடைய கிரியைகளையும் அழிக்கும்படியாக வந்திருக்கிறார். அதுதான் அதனுடைய கிளைமேக்ஸ் எருசலேமுக்குள்ளே போகும் பொழுது. அதனால தான் அதை வெற்றி பவனி என்று சொல்லுகிறோம். ஆண்டவர் அறிந்திருந்தார் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த காலை வேளையிலும் நாம் அந்த ஆண்டவரை நாம் துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயமின்றி ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா, ஜெயமின்றி ஆர்ப்பரிப்போம். உருண்டோடுது பாரதோ கல்லறை மூடின பெருந்தல் உருண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவலிருந்துமோ தேவபுத்திர சந்நிதியும். அங்கு போட்ட முத்திரை காவலிருந்துமோ தேவ
உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பாடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், அழுதி உரைத்திடுவோம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உழைத்திடுவோம். கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு, நான் கூறின மாமரை விட்டன கல்லறை போங்கள் கலிலேயாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆரிய சங்கம் அதிரடி கொள்கின்றார். அண்ணா காய்வா ஆரிய சங்கம் அதிரடி கொள்கின்றார். இன்ன பூத கணங்கள் இடி ஓடி கண்டு பயந்து நடுங்குகின்றன. இன்ன பூத கணங்கள் இடி ஓடி கண்டு பயந்து நடுங்குகின்றன. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகள் உயர்த்தி நடப்போம். வருகிற ஜெய வீர. வாசல் நிலைகள் உயர்த்தி நடப்போம். வருகிற ஜெய வீர. நம் மேல வாத்தியம் கைமணி பூரிகம் எடுத்து முழங்கிடுவோம். நம் வேத வாத்தியம் கைமணி பூரிகை கேட்டு முழங்கிடுவோம். சேர்ந்து பாடோமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர் தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார் சீக்கிரமாக. ஆமென். அதை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து ஆண்டவரை பாடி துதித்து கொண்டே பரிசுத்தமாகுதலை நாம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் நாம் தொடர்ந்து ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த செய்தி இந்த கீதம் எல்லாம் இதுக்குள்ள மாத்திரம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அங்கே கல்லறைக்கிட்ட வந்தவங்ககிட்ட என்ன சொன்னாருங்க? நீங்க போய் மற்றவங்களிடத்துல இதை அறிவிங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். அப்போனா அந்த வசனம் யாருக்கும் கூட பொருந்தும், உங்களுக்கு எனக்கு கூட பொருந்தும். நீங்க போய் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு போய் அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய that's our mission, that's our job here on this earth. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் நாம் அதை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடணும்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதை பாடலாக எழுதியிருக்கிறாங்க. நாம் சேர்ந்து பாடுவோம்.
பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சேர்ந்து பாடுங்க. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. சாரோனின் ரோஜா இவர், பள்ளத்தாக்கின் லீலியே. சாரோனின் ரோஜா இவர், பள்ளத்தாக்கின் லீலியே. பரிசுத்தர் நேசரிவர், பதினாயிரங்களில் சீர்ந்தோர். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தத்தம் செய்திட்டார். வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தத்தம் செய்திட்டார். கலங்காதே திகையாதே, ஜெயம் இன்று உன்னை நடத்துவார். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. ஹல்லேலூயா. அவன் கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம் அவர். அவருடைய நாமங்களை சொல்லி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகி ஓடணும். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கிறபடி, எதுவும் வெறும் பாடல் மாத்திரம் இல்லாதபடி கம்பீரமாக சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் விடுதலையோடு துதிங்க. Let's not remain silent in His presence. Jesus, we worship you, Lord. Jesus, you're the name above every other name. You're the name above every other name. You're the Alpha and the Omega. You're the beginning and the end. நீர் சர்வ வல்லமை உள்ளவர். நீர் ஆண்டவரே அல்பாம் ஒமேகாமானவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். எல்லாரும் சேர்ந்து ஆராதிங்க. இங்க இருக்கிற கோயர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஆராதிங்க. சபையார் எல்லாரும் சேர்ந்து ஆராதிங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். Jesus, we worship you, Lord. Hallelujah. நல்ல சத்தம் உயரட்டும். நல்ல சத்தம் உயரட்டும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிங்க. துதியினால் இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படட்டும். ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரை ஆராதிக்க கூடாதபடி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும். Right now in the name of Jesus, every obstacle be gone in the name of Jesus. Lord, we pray that your name would be exalted, Lord. உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய நாமம் உயரட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர். சபையார் சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். Oh hallelujah. Oh, we worship you, Lord Jesus. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு.
இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. நாமம் இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்க. மதுரமதே அவன் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசுவின் நாமம் வாழ்கவே. வாழ்த்தி பாடுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமத்தில் மதுரமதே. ஓ அவர் நாமத்தில் சுகமுண்டு. ஓ அவர் நாமமே மதுரமதே. ஓ அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. உயர்த்தி பாட போறோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சேர்ந்து பாடுங்க எல்லாரும். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பாடுங்க. அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. அவருடைய நாமத்தில் சுகம் உண்டு. ஓ வாழ்கவே. பாடிக்கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தை உயர்த்தி. We lift your name, Lord. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசுவின் நாமம் வாழ்கவே. Hallelujah. We worship your holy name, Lord. உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ளவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம். உடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே ஆண்டவர். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், ஆண்டவர். சேர்ந்து பாடுங்க. மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். அவரை போல ஒரு தேவன் இல்லை. யாவும் முடங்கும், யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ரட்சகர், இயேசுவே ரட்சகர். மரணத்தில் நின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே. We declare this morning, Lord. இயேசுவே ராஜாதி ராஜா, ராஜா. சேர்ந்து எல்லாரும் பாடுவோமே. மரணத்தில் இன்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த பாடலில் நாம் சொல்கிறபடி கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் என்று சொல்லியிருக்கிறபடியே
இன்றைக்கும் இந்த காலவேளை முடிந்தால் நீங்கள் இந்த காலவேளை ஆண்டவருக்கு மறுபடியும் உங்களை அர்ப்பணிக்கிற விதத்தில் முழங்கால் படியிட்டு, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் ராஜாதி ராஜா, அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொன்னார். அவருக்கு முன்பதாக நாம் பணிந்து அவரை ஆராதிக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு அதை பாட போகிறோம். இயேசுவே ஆண்டவர். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கு. உம்முடைய கரத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். இயேசுவே ராஜாதி ராஜா, இயேசுவே என்னுடைய வாழ்க்கையை நீர் முற்றிலுமாய் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லுவோம். அர்ப்பணிப்போடு மரணத்தில் நின்று உயிர்த்தெழுந்தார், யாவும் மூடரும் நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே ஆண்டவர். ஆண்டவரே நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் தொடர்ந்து ஆராதித்து கொண்டே இருக்க, ஆண்டவரே நித்திய நித்தியமாய் நாங்கள் உம்மை ஆராதித்து கொண்டிருக்க போகிறோம். அதற்கு இங்கே இந்த பூமியில் இருக்கிற நாட்களில் ஆண்டவரே நாங்கள் எங்களை பயிற்றுவித்துக் கொள்ள, உம்மை ஆராதிக்கிறவர்களாக இருக்க, ஆண்டவரே எங்களுடைய கால்கள் உமக்கு முன்பதாக மாத்திரம் முடங்க, நீர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்க, எங்களுடைய முழு ஆவி, ஆத்துமா, சரீரம், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய எதிர்காலம், எங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகையின் கீழே ஒப்பு கொடுத்து இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நாங்கள் பாட கர்த்தர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம கண்களை மூடி செபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இப்போவும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய உம்முடைய சுவிசேஷத்தின் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய உயிர்த்தெழுதலின் அந்த ஞாயிறை நாங்கள் கொண்டாடுபடியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாங்களும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு பாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய செய்திக்கு தலைப்பு கல்லறையின் வாசல். அதுதான் இங்கே பார்க்குறோம். இங்கே ஒரு கல் புரட்டி வைக்கப்பட்டிருந்தது, பெரிய கல்லாக இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு ஆண்டவருடைய வார்த்தை அங்கே முதல் வசனத்தில், ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி நமாசுகிறது. அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்துல வந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வேதத்தில் எத்தனையோ பேர் சொல்லப்படாமல் இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனோவாவின் மனைவி, இப்படி அநேகர் பேரை சொல்லலை. ஆனால் இங்கே ஒரு 3 பெண்மணிகளுடைய பேர் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல்ல மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள், சாலமே என்பவர்கள். இவர்கள் 3 பேரும் ஆண்டவரோடு ஊழியம் செய்தவர்கள். அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளினால ஊழியம் செய்தார்கள். ஆமேன். யாரு? பெண்கள். அதனாலே என்னவோ பெந்தெகோஸ்தே சபையில் பெண்கள் தான் அதிகம். ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகம். ஜெபம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒவ்வொருவரும்
இங்கே சொல்லப்பட்ட ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு பின்னால ஊழியம் செய்ய போன ஒவ்வொரு ஸ்திரீகளும் இயேசு கிறிஸ்துவை மிகவும் அதிகமாக நேசித்தார்கள். ஒரு ஆமேன் சொல்வோம். மரியாள் என்பவள் யாக்கோபு யோவான் அவர்களின் தாய் செபதேயின் மனைவி. வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அல்ல. வழங்குதா? வாரத்தின் திங்கள் செவ்வாய்லாம் இப்போ இருந்ததா தெரியல. திங்கள் நமக்கெல்லாம் வேலை நாள், முதல் நாள். ஆனால் அவங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 7வது நாள். இல்லை, ஞாயிறு திங்கள், வாரத்தில் முதல் நாள் ஞாயிறு, ஆண்டவருக்கு சோதனை. அப்படி வந்தால் சனிக்கிழமை. ஆனால் நாம் ஆராதிக்கிறது வாரத்தின் முதல் நாள். இன்றைக்கு மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளாக நம்ம வருஷத்தில் ஒரு நாள் அதை ஆசரிக்கிறோம், நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்தெழுந்த நாள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஏன்னா அந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நிறைய பேர் கேட்குறாங்க, அதை குறித்து நிறைய விவாதங்கள் இருக்கிறது. ஆனாலும் வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, வாரத்தின் முதல் நாள். அந்த வாரத்தின் முதல் நாளில் தான் அவங்க சபை கூடி வந்தாங்க. கிறிஸ்தவர்கள், யூத கிறிஸ்தவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் ஓய்வு நாள் ஏற்கனவே ஆயிற்று என்று மத்தேயு 28:1 சொல்கிறது. கொஞ்சம் வாசிங்க. முடிஞ்சிடுச்சு, ஓய்வு நாள் முடிஞ்சிடுச்சு. வாரத்தின் முதல் நாள் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அதாவது இங்கே சொல்லப்படுகிறது யூதர்களுடைய நாள் கணக்கு இல்லை, டஸ்க் டு டஸ்க், அஸ்தமனத்தோடு அஸ்தமனம். இந்த சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுலேருந்து அடுத்த நாள் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் ஒரு நாள் அவங்களுக்கு. அப்படி என்றால் பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஓய்வு நாள் முடிந்ததுன்னா 12 மணி நேரங்கள் அல்லது ஒரு இரவு ஆயிற்று. 3 நாட்களுக்கு பின்பு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று மார்க்கு 8:31, மத்தேயு 12:40 சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் அதில் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த ஸ்திரீகள் அவரை துயரத்தில் நின்று, தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ சொல்லப்பட்ட இந்த ஸ்திரீகள் எல்லாம் சிலுவை அடியில் தூரத்தில் நின்று அந்த அவர்களால் பார்க்க முடியல. ஏனென்றால் இயேசுவின் தாய் அங்கே இருக்கிறாங்க, இந்த மகதலேனா மரியாள் இருக்கிறான், மற்ற மரியாள் இருக்கிறாங்க, சாலமே இருக்கிறாங்க, இன்னும் கூசாவின் மனைவி இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் அங்கே இருக்கிறார்கள். இவர்கள் சிலுவையில் அறையப்பட்டு அவர் அதில் தொங்கிக் கொண்டிருந்த போது அந்த ஸ்திரீகள் அவரை தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போதும் அந்த அவர் சிலுவையை சுமந்து எருசலேம் வீதி வழியா போகும்போது அவர்கள் கூட போனார்கள். ஆமென் சொல்லுவோமா? அவர்கள் யாரும் பயந்து ஓடி ஒளித்து கொள்ளவில்லை. யார் தான் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க? இயேசுவை பிடித்த உடனேயே அவரோடு இருந்த சீஷர்கள் எல்லாரும் அவர்களையும் எங்கே பிடித்து விடுவார்களோ என்று சொல்லி ஓடி ஒளித்து விட்டார்கள். அவரோடு கூட ஊழியம் செய்தார்கள். அவர்கள் எல்லாரும் கூட போனாங்க. அவர் கீழே விழுந்த போது ஒரு டவலை கொடுத்து தான் சரித்திரம் சொல்கிறது. அந்த டவலில் அப்படி ஒத்தி எடுக்கும்போது தான் அவருடைய முகம் அதில் இருந்தது. அதை வச்சு தான் படம் வரைகிறாங்க என்றெல்லாம் சொல்லி சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. அது வேதத்தில் இல்லை. ஆமென். இது யாரோ சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு சோதனம். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக கர்த்தருடைய வேதத்தில் நமக்கு அழகான ஒரு கட்டளைகளை கத்த தந்திருக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் அதுக்கு உண்டாயிருக்கிற யாதொரு
சொரூபத்தையும் விக்கிரகத்தையும் நமஸ்கரிக்கும் சேவிக்கவும் வேண்டாம். என்னை என்று வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரே மெய்யான தேவன் என் ஆண்டவராகிய இயேசு. ஆமென். தேவகுமாரன் தேவன் வர முடியாது. தேவன் வந்தால் நீங்களும் நான் இருக்க மாட்டோம். தேவனை ஒருபோதும் ஒருவரும் கண்டதில்லை. தேவனை கண்டு ஒருவரும் உயிரோடு இருந்ததும் இல்லை. அதனால் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் வர முடியாது, அவர் மரிக்கவும் முடியாது. அதனால தான் ஆண்டவருடைய திட்டம் அன்றைக்கே அவள் வித்துக்கும் பிசாசினுடைய வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு பெண்ணின் அந்த வித்தில் இயேசு பிறந்தார் உலகத்தில். ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்குவதற்காக ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. அவனும் ஏதோ ஒன்று செய்யணுமே. அதனால் அவருடைய குதிங்காலை நக்கினார். வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போது இவர்கள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது, அந்த 1வது வசனம், சூரியன் உதயமாகிற போது, இருட்டோடு இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையில் இருட்டோடு. இங்கே ஏறக்குறைய சூரியன் உதயமாகிறது. இவங்க போய் நிற்கும் போது உதயமாகும். அவங்க எவ்வளோ தூரம் போனாங்களோ தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்திற்கு அவர்கள் வந்து அங்கே பார்க்கிறார்கள். அவர்களுடைய இடத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு கல்லறைக்கு வருகிறார்கள். இவர்கள் கல்லறைக்கு வரும்போது சூரியன் உதயமாகிறது. அதை கால்குலேட் பண்ணி தான் இருட்டில் அவங்க வந்து கல்லறைக்குள்ளே போக முடியாது. ராத்திரி யாரும் கல்லறைக்குள்ளே போக முடியாது. அதிகாலையாக இருந்தாலும் பெண்கள் போகிறாங்க. அங்கே எத்தனை பெண்கள் போனாங்கன்றதை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள் கல்லறைக்கு வரும்போது சூரியன் உதயமாற்று தங்களோடு சுகந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய கண்ணீரினால இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணும் இந்த ஸ்திரீகள் இப்போது சுகந்த வர்க்கங்களையும் வாங்கி கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 19:38 42 வசனங்களை ஒவ்வொரு வசனமாக நாம் வாசிப்போம். நிக்கதேமு என்கிறவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை சுகந்த வர்க்கமிடும்படி வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வருகிறான். நீங்கள் 38 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததனால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி யாரும் அந்த சரீரத்தை கேட்டு வாங்கலை. அரிமத்தி ஊரானாகிய அந்த யோசேப்பு அதை கேட்டு வாங்க பிலாத்தின் இடத்துல போகிறான். அந்த நேரத்தில் யாருக்கும் தைரியம் இல்லை இயேசுவின் சரீரத்தை. ஏன்னா யாரும் பேரண்ட்ஸும் கேட்கல, இல்லை மரியாளோ யோசேப்போ கேட்கல, சீஷர்கள் கேட்கல, மற்றவர்கள் கேட்கல, நன்மை பெற்றவர்கள் கேட்கல, சுகம் பெற்றவர்கள் கேட்கல, அற்புதத்தை பார்த்தவர்கள் கேட்கல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் அங்கே அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தான். அவனுக்கென்று அவன் குடும்பத்துக்கென்று ஒரு புதிய கல்லறையை அவன் வெட்டி வைத்திருந்தான். வாசிப்போம். பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யூதருக்கு பயந்ததினால இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாக இருந்த யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்துவும் உத்தரவு கொடுத்துட்டார். அல்லேலூயா. அந்த தூக்கு போட்டால் கூட தூக்கு தண்டனையை நிறைவேற்றுறாங்களே, தூக்கு தண்டனை நிறைவேற்றினா குடும்பத்தார்கிட்ட கொடுத்துட்றாங்க.
முடித்த உடனே அந்த தண்டனை நிறைவேறின உடனேயே குடும்பத்தார்கிட்ட கொடுத்துட்றாங்க. குடும்பத்தார் அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதோ எரிக்கிறதோ என்ன செய்து கொள்வார்கள். ஆண்டவருக்கு சோதனம். அப்படி பிலாத்துவும் உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். இப்போ இவரோடு கூட இன்னொருத்தரும் சேர்ந்து கொள்கிறார். இவரும் அந்தரங்க சீஷனாக இருந்தார். இன்னொருத்தரும் அந்தரங்க சீஷனாக இருக்கிறார். ராத்திரியில இயேசுவை பார்க்க வந்தார். ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து இவர் சரீரத்தை கேட்டு வாங்கினார். இவர் அவரோடு கூட அடக்கம் பண்றதுக்கு இவரும் சேர்ந்து கொண்டார். இவர் வெள்ளை போலமும் கரிய போலமும் 100 ராத்தல் வாங்கி கொண்டு அதை பதனிட்டு அதை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறதுக்காக 2 பேரும் எத்தனிக்கிறார்கள். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி. ஆமென் ஆமென் அல்லேலூயா. இப்போ எந்த முறைமையின்படி? அவர் யூதா கோத்திரத்தில் பிறந்தார். மரிக்கும் போது அந்த யூதா கோத்திரத்தின் முறைமைப்படி அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களுடனே சுற்றி கட்டினார்கள். துணியில அப்படியே சுத்திடுவாங்க. நம்ம மேலே போத்திடுறோம், இல்லை அது ஏதோ செய்கிறோம். ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுக்கும்போது கட்டி கொடுத்துட்றாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த சீலைகளில் துணியில் சுற்றி கொண்டு போய் வைக்கிறார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் இப்போ சிலுவையில் அறையப்படும் முன்னாலேயே அந்த தோட்டம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் ஒருவரும் ஒரு காலம் வைத்திராத ஒரு கல்லறை இந்த யோசேப்புக்கு இருந்தது. அவனுடைய கல்லறையில் கொண்டு போய் வைக்கிறான். இந்த கல்லறை ஒவ்வொருவரும் குடும்பத்திற்காக ஒரு கல்லறையை அந்த கற்களில் வெட்டி வச்சுக்கிடுவாங்க, பாறையில். இப்போது நம்ம பெங்களூர்லேயா எங்கேயோ தெரியல, மனைவி இறந்துட்டாங்க, பக்கத்துலேயே கணவனுக்கும் ஒரு கல்லறை போட்டு மூடிட்டு தனித்தனியாக மூடிட்டு அங்கே எழுதியிருக்கிறா நாட் எட் டைட், இன்னும் அவர் மரிக்கவில்லை. ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க மனைவி பக்கத்தில். அப்படி அவன் குடும்பத்திற்கென்று அவன் வெட்டி வைத்திருந்த கல்லறை. அங்கே வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒரு காலம் ஒருவரும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. அப்போ எல்லாமே ஆண்டவர் முன்கூட்டி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்வோம். ஒன்றும் எதிர்பாராத விதமாக விபத்தாய் நடக்கிறதே இல்லை. வேதத்தில் எல்லாம் முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொல்கிறார், வேத வாக்கியங்களின்படியே அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நான் போய் எருசலேமில் போய் வேத பாரகராலும் மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் பாடுபட்டு கொலை செய்யப்படும், சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று உள்ளே போகும்போதே சொல்லி விடுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியும் உள்ளே போய் அவர் மரிக்க போகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்பவும் அங்கே போய் அந்த ராபோஜனத்தை முந்தின நாள் ராபோஜனத்தை பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது ராபோஜனத்தை கொடுக்கும்போது அவர்களிடத்தில் சொல்லுகிறார், இன்றைக்கு ஒருவன் என்னை, அதுவும் அவருக்கு தெரியும். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத்துன்னு போடப்பட்டிருக்குது. 12 சீஷர்களை அவர் தெரிந்தெடுக்கும் போதே அந்த இயேசுவை காட்டி கொடுக்கப்படுகிறவன் இவன் தான் என்பதும் இயேசுவுக்கு தெரியும். அதனால் எதுவுமே ஆண்டவருக்கு மறைப்பொருளாக இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நிக்கதேமு என்பவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சுகந்த வர்க்கம் இடும்படி வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வருகிறான். இந்த ஸ்திரீகளோ நிக்கதேமு கொண்டு வந்தது. இப்போ இந்த 3 பேர் நிக்கதேமு கொண்டு வந்தது போதாது.
100 ராத்தல் போதாதுன்னு இவங்க கொஞ்சம் அந்த 2வது வசனம் வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி வாங்கி கொண்டு வரும்போது அபிஷேகம் பண்ணுவதற்காக, இதை கொண்டு அபிஷேகம் பண்ணுவதற்காக ஒரு சில சுகந்த வர்க்கங்களை, பரிமள தைலத்தை இவர்கள் வாங்கி கொண்டு வந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. இவங்க 3 பேரும் பெண்கள். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பெரிய தடை இருக்கிறது. அது நமக்குள்ளே ஒரு கொஸ்டின் இருக்கிறது. இது யாரால செய்யக்கூடும், எப்படி இதை செய்ய சாத்தியம் என்று நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு செய்கிற காரியம் என்னவென்றால், அவங்க வரும்போது கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று சொல்லி அவர்கள் ஒருவரோடு சொல்லி கொண்டு போகிறார்கள். அந்த கல் 4வது வசனம், அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. ஆமென், ஆமென். அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அல்லேலூயா. அந்த பயம் நமக்கு வேணாம். இது எப்படி முடியும், இது யார் நமக்காக செய்வார்கள்? ஆண்டவர் எந்த தடையும் நமக்கு முன்னாலேயே அதை தள்ளி நம்முடைய பிரச்சனை, நம்முடைய பயம் நமக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. இந்த ஸ்திரீகள் இந்த கேள்வியோடு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை வைக்கப்பட்டிருக்கும் கல்லறை அருகில் வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது அவர்கள் வைத்திருக்கும் அன்பு அவர்களை கல்லறை வரையில் இழுத்து கொண்டு வந்தது. காலையில் அதிகாலை நேரம், வீட்டில் எப்போ புறப்பட்டாங்க தெரியாது. அவங்க கல்லறைகிட்ட வரும்போது சூரியன் உதயமாகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது அவங்க கல்லறைக்கு போகிறோம், யாருக்கும் பயம். சுடுகாட்டுக்கு போனோன்னா யாருக்கும் காலையிலையோ இருட்டில் போகிறதுக்கு பயம். அதுவும் யாருக்கு? பெண்களுக்கு பயம். ஆனால் போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் மீது இருந்ததான அன்பினால் அவங்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் இவர்கள் மீது அன்பாக இருந்தார். நல்ல கைகளை உயர்த்தி, நல்ல கைகளை. These women loved Jesus and Jesus loved these women. ஆண்டவரை யார் நேசிக்கிறார்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஓ ஆமென் சொல்வோம். ஆண்டவர் இவர்கள் மீது அன்பாக இருந்தார். If at all you love Jesus, you will not say any excuse. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென் சொல்லலாமா? உண்மையா ஆண்டவரை நேசித்தா சாக்கு போக்கே சொல்ல மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆவிக்குரிய பாதையில் தடைகள் இருக்கலாம், இருக்கும். கற்களை எல்லாம், தடையா இருக்கிற கற்களை எல்லாம் அவர் அகற்றி விடுவார். ஆமென் சொல்லலாமா? இன்றைக்கு நான் சொன்ன கல்லறையின் வாசல், அந்த வாசலில் ஒரு பெரிய கல்லை அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முத்திரை போட்டு காவல் நிற்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு உயிர்த்தெழுந்து போயிடுவாரோ என்று சொல்லி. முந்தின எத்தை காட்டிலும் பிந்தின எத்து அதிகமாக இருக்கும். முன்னாலேயே நிறைய வேலையெல்லாம் காட்டுவார். அற்புதம் செய்தார், மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். ஆண்டவருக்கு சோதனை, குஷ்ட ரோகியை சுகமாக்கினார். இதெல்லாம் அவங்க நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானது. குஷ்டரோகி அங்கேருந்து தூரத்தில் பார்த்தாலே அந்த வழியாக போனோன்னா அவன் விலகி போயிடணும். அவனுக்கு ஒரு மேல் வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் தலையை சிரைச்சு கொள்ளணும். தூரத்துலேருந்து யாராவது வராங்க, அவங்களுக்கு தெரியலன்னா இவன் தான் சொல்லணும். தீட்டுன்னு அவன் சொல்லிக்கணும். அப்போ யார் அவன்? தீட்டுள்ளவன். அப்படி பாளையத்துக்கு வெளியே இருக்கிறான். அப்படி அவங்க போகும்போது அவன், இவங்களுக்கு தெரியாது அங்கே குஷ்டரோகி இருக்கிறான். அவன் சொல்லணும். தீட்டுன்னு சொன்னால் அவங்க விலகிடுவாங்க, அவனும் போய் மறைந்து கொள்வான், பார்க்க கூட கூடாது. ஆனால் அப்படிப்பட்டவர்களை மார்க் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு குஷ்ட ரோகியை தொட்டாராம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் செய்ததெல்லாம் அவர் செய்து காட்டினார். அவர் முதலாவது நம் மீது அன்பு செலுத்தினார். அவர் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி அன்பு செலுத்தினவங்க தான் அந்த 3 பேர் பேரை, எத்தனை பேரோ பேர் வேதாமத்தில் இல்லை.
ஆனால் இவங்க 3 பேர் இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய பாதையில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய தடைகள் வரும். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, இடரல் வராதது கூடாத காரியம். ஆனால் இடரல் உண்டாக்குறவனுக்கோ ஐயோ. சபையில் கூட யாராவது மற்ற சக விசுவாசிக்கு இடரல், இந்த பிள்ளைகளுக்கு யாராவது இடரல் இருந்தால் உன் வாழ்க்கையை பார்க்குறாங்க, யூ ஆர் த ரோல் மாடல் ஃபார் தேர் சில்ட்ரன். இந்த சிறியரில் எதை செய்தீர்கள், அவங்களுக்கு இடரல் உண்டாக்குனா உங்களுக்கு தான் ஐயோன்றார். நம்ம எல்லார் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. கல்லறைக்கு காவல் வைத்தும் முத்திரை இடப்பட்டதுமா இருந்தது அவர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிலன்னு நினைக்கிறேன். ஏனெனில் முத்திரையிட்ட கல்லறையை புரட்டி தள்ளுவது சட்டப்படி குற்றம். அதுக்கு தானே சீல் வச்சிருக்கிறான், காவல்காரனை வச்சிருக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவங்க அதெல்லாம் தெரியல, இவங்களுக்கு தெரியல. அங்கே கொண்டு போய் கல்லறைகள் வச்சுட்டாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுகந்த வர்க்கத்தை எல்லாம் வச்சுட்டு வெள்ளைப்போளம் கரியப்போளம்லாம் வச்சு மூடிட்டு பத்திரமா வந்து வெளியே இவங்க தான் கல்லை வைக்கிறாங்க. அந்த கல்லுக்கு மேலே தான் சீல் வைத்து பிரதான ஆசாரியன் காவல்காரனை வைக்கிறான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இது அவங்களுக்கு தெரியல. அவங்க அங்கேருந்து வரும்போதே இந்த கல்லை யார் புரட்டுவார்கள் நமக்கு தெரியல. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற தடை எதனால் வருகிறது நாம் யோசித்துப்பா. ஆண்டவரை, இந்த தடையை யார் நீக்கக்கூடும்? ஆண்டவராக இயேசு ஒருவரால் தான் முடியும். ஆண்டவர் அங்கே அவர் உயிர்த்தெழுகிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் தேவதூதனை அனுப்பினார். அவர்கள் அங்கே வரும்போது அந்த கல் புரண்டு போனது, உருண்டு போனது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் கல்லை நமக்காக யார் புரட்டுவார்கள் என்ற ஒரு கேள்வியோடு அவங்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்து தமது மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு மீட்பின் கிரயத்தை செலுத்துகிறார். அவர் நமது உயிர்த்தெழுதலின் மூலமாக, அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்முடைய கட்டுகளில் இருந்து நம்மை விடுவிக்கிறார். ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உன் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும், சங்கிலிகள் முறிக்கப்பட வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தெரிப்பட்டன, முறிப்பட்டன, சங்கிலிகள் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அந்த தேவ தூதன் அவர்களை பார்த்து சொல்றான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மார்க்கு 16:6. சிலுவையில் அறையப்பட்ட ரொம்ப தெளிவா யாரை தேடுங்க? இயேசுன்னு இல்லை. இயேசு பல பேர் இருக்கிறாங்க. பர்ரேசுன்னு ஒருத்தர் தான். இப்படி நிறைய பேர் இயேசு இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே அந்த தேவதூதன் ஒரு தெளிவான செய்தியை, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இது தேவதூதன் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு செய்தி. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இது அவர்களுக்கல்ல, உங்களுக்கும் எனக்கும் உலகத்துக்கும் இது செய்தி. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடமும் காலியாக இருக்கிறது. ஒரு காலியான கல்லறை. அந்த கல்லறையின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறைக்குள்ளே அவர்கள் போய் பார்த்தபோது அந்த கல்லறை காலியாக இருந்தது. கரங்களை உயர்த்தி, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள். எல்லாம் முன்னாலேயே சொல்றார். இப்போதான் கலிலேயாவுக்கு போறாரு. இவங்க போய் முன்னாலேயே நீங்கள் கலிலேயாவுக்கு போங்க, அங்கே இயேசுவை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். அவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பவர் என்றும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவதூதன் தன்னை பார்த்து ஸ்திரீகள் பயப்படுவதை தேவதூதனும் பார்க்கிறான். பயப்படுறாங்க. யாரோ என்னவோ தெரியலையே,
என்று சொல்லி அவர்களிடம் பயப்படாதிருங்கள் என்று கூறி அவருடைய பயத்தை நீக்குகிறான். இந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவை மெய்யாக நேசிக்கிறார்கள். இவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடி வந்திருக்கிறார்கள். ஆகையால் இவர்கள் பயப்படக்கூடாது, ஆறுதலை பெற வேண்டும் என்று பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறான். ஆமேன், ஆமேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்லையே. பயப்படணும். நம்மள நிறைய பேர் எனக்கு பயமே இல்லை, ஆனால் கல்லறைக்கு கொஞ்சம் போயிட்டு வாங்க, அங்கே இந்த என்னது காலேஜ் பின்னால் இருக்குது ஒரு சுடுகாடு, போவீங்களான்னு போக மாட்டீங்க. ஆனால் ஆண்டவரை நேசித்தா அவங்க நேரம் காலெல்லாம் பார்க்கல, அவங்க தானாக கிளம்பி கல்லறையை தேடி போயிட்டாங்க. தேவதூதன் இயேசுவை பற்றி குறிப்பிடும்போது அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் என்று சொல்றான். ஆமேன் சொல்லுவோமா? சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் என்று சொல்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நினைத்து வருத்தப்படக்கூடாது. ஆமேன், ஆமேன். வருத்தப்படக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இப்போது உயிர்த்தெழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்து தமது மகிமையில் பிரவேசித்தும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மகிமையில் போயிட்டார். கல்லறைக்கு வந்திருக்கும் ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு வந்திருக்கிறார்கள். அங்கே வந்த நோக்கம் என்ன? காரணம் சுகந்த வர்க்கம் எடுக்கிறது, பத்திரப்படுத்தணும், நாட்டம் எடுக்கக்கூடாது. அப்படி பதப்படுத்தும் போது நீண்ட நாட்கள் இருக்கும். அப்படி பிரான்சிஸ் சேவியர் கோவாவில் இன்னும் இருக்குது, நெகம் வளருது என்னவோ சொல்கிறாங்க. நானும் போனேன், நான் பார்க்கல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அந்த பிலீஃப் இருக்குது, அது பதமிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரித்து போன சரீரம் கல்லறையில் இல்லை. ஆமேன். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். மரித்து போன சரீரத்துக்கு இந்த ஸ்திரீகள் இனிமேல் சுகந்த வர்க்கமிட வேண்டியது அவசியமில்லை. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராக இருக்கிறபடியினால இந்த ஸ்திரீகள் சந்தோஷப்பட வேண்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். உயிரோடு இருக்கிறவரை மரித்தவள் மத்தியில் ஏன் தேடுகிற, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்ம கவலைப்படணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு 3 பண்டிகை நல்லா தெரியுது. கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராக இருக்கிறபடியினால இந்த ஸ்திரீகள் சந்தோஷப்பட வேண்டும், பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் அவர் இல்லை, இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஒரு 4 குறிப்பை வேகமாக சொல்லிட்டு உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனையில் என்ன உயிர்த்தெழுந்தனுடைய விசேஷம் 4 காரியங்களை உங்களுக்கு சொல்லிட்டு நான் செய்தியை முடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மரணத்தை வென்று உயிரோடு எழுந்தார் என்ற நம்பிக்கையும் நித்திய ஜீவனையும் கொண்டாடுபடி முக்கியமான ஆராதனை இது. அப்படி உயிர்த்தெழுதலையும் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிற அந்த அதுவும் நிறைவேறுகிற ஒரு கொண்டாட்டத்தின் ஆராதனை இது. பாவ மன்னிப்பு, மீட்பு மற்றும் புது வாழ்வின் தொடக்கத்தை வேதாகம ஆதாரங்களுடன் நமக்கு அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று வேதாகமத்தின் வசனங்கள் நிறைய, நான் ஒரு 35 வசனங்களை கொடுப்பேன், பட் நேரம் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு அந்த லூக்கா 24:5-6 சொல்கிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதே இதன் மைய கருத்து. இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறனுடைய மைய கருத்து, அவர் இங்கே இல்லை, உயிர்த்தெழுந்தார். 2வது, உயிர்த்தெழுந்த ஞாயிறு மரணத்தை வென்ற வெற்றியின் ஞாயிறு, விக்டரி ஓவர் டெத். இயேசு கிறிஸ்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்ததால் நமக்கு மரணத்தின் மேல் வெற்றி உண்டு என்றும், ஆமென், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் 2வது மரணமாகிய அக்னி கடல் இல்லை.
நல்லா ஆமேன். இதுக்கும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ரட்சிக்கப்படலை. ஒரு தடவை பிறக்கிறவன் 2 தடவை மரிக்கிறான். 2 தடவை பிறக்கிறவன் 1 தடவை மரிக்கிறான். born once, die twice. born twice, by once, die once. பாவத்துக்கு செத்து மறுபடியும் பிறக்கிறோம். நாம் மறுபடியும் முதல்ல தாயின் வயிற்றில் பிறக்கிறோம். அது முதலாவது பிறப்பு. 2வது பிறப்பு ஆவிக்குரிய பிறப்பு, born again. மறுபடியுமா பிறக்கிற மறுரூபம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபிறப்பு, மறுஜென்மம். அந்த மறுஜென்மம் இல்லை, மறுபிறப்பு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராணுவத்தை காண மாட்ட. இங்கே மறுபடியும் பிறந்ததுனால 2ஆம் மரணமாகி அக்னி கடல் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. கரங்களை உயர்த்தி விசுவாசித்தால் ஆமேன்னு சொல்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மரணத்தின் மேல் வெற்றி என்று அவர் பாடுகளை சகித்து உயிரோடு எழுந்து பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை நமக்காக அவர் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. 3வது உயிர்த்தெழுந்த ஞாயிறு, நித்திய ஜீவன் மற்றும் நம்பிக்கை. யோவான் 11:25 நமக்கு மரணத்துக்கு பின்பு நித்திய ஜீவன் உண்டு என்று உறுதியையும் நம்பிக்கையும் இந்த வசனம் நமக்கு கொடுக்கிறது. ஓப்பன் இட்டர்னல் லைஃப். இயேசுவை விசுவாசிப்பவன் மரித்தாலும் பிழைப்பான் என்ற வாக்குறுதியின் முக்கியத்துவத்தை இந்த யோவான் 11:25 சொல்லுகிறது. அந்த உயிர்த்தெழுதல ஞாயிறு ஒரு புது வாழ்வு, நியூ லைஃப் இன் கிரைஸ்ட். இயேசுவுக்குள்ள ஒரு புது வாழ்வு. பாவம் மற்றும் இருளிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையால் புதிய வாழ்க்கையை வாழ அழைப்பு விடுவிக்கிறது. இது மனம் திரும்புதலுக்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் வழிவகுக்கிறது. உயிர்த்தெழுந்த ஞாயிறு பரிசுத்த வாழ்வுக்கும் மனம் திரும்புதலுக்கும் வழிவகுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். உயிர்த்தெழுதல் ஆதாரபூர்வமான உயிர்த்தெழுதல், எவிடன்ஸ் ஆஃப் ரிசரக்ஷன். இயேசு உண்மையிலே உயிர்த்தெழுந்தார் என்பதற்காக சாட்சிகள். கல்லறை காலியாக இருப்பது, சீடர்களுக்கு காட்சி அளிப்பது, அவர் உயிரோடு இருக்கிறார். இந்த சாட்சிகள் மூலம் விசுவாசம் பலப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுதலும் ஜீவனும், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று யோவான் 14:6 கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முக்கிய வசனங்கள் நீங்கள் குறித்து கொள்ளலாம். லூக்கா 24:1-12 அவர் உயிர் தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15:1-22 உயிர் தெழுந்த மகிமை. யோவான் 11:25-26 நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை சந்தித்த பெண்கள், இந்த ஆராதனைகள் விசுவாசிகளை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்த வாழ ஊக்குவிக்கிறது. ஆண்டவருக்கு மறுபடியும் நான் சொல்லுகிறேன், இந்த ஆராதனை, இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனை இன்றைக்கு விசுவாசிகள் ஆகிய நம்மை நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையை வெளிப்படுத்தி வாழ உற்சாகப்படுத்துகிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோம். ஆண்டவரை நேசித்த மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் சாலமே இவர்கள் யாவரும் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்துல போனார்கள். அங்கே கல் யார் புரட்டுவார்கள் என்று அவர்களுக்கு ஒரு பயமும் திகிலும் இருந்தது. அவர்கள் கல்லறையின் இடத்துல போகும்போது ஏற்கனவே புரட்டப்பட்டிருந்தது. உன் வாழ்க்கையின் தடைகள் இப்போது விலக்கி போடப்படும். ஆண்டவரை விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய். லெட்ஸ் லவ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்களும் நானும் நேசிப்போம். அவர் மீது அன்பு பாராட்டுவோம். கர்த்தர் நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே,
இந்த நாளிலும் கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்து ஆண்டவரே இந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை நாங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. பயம் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. யார் இந்த கல்லை புரட்டுவார்கள்? அந்த கல் பெரியதாக இருந்தது. இந்த கல்லை யார் புரட்டுவார்கள் என்ற அந்த 3 பெண்களும் ஆண்டவரை அவர்கள் யோசித்து கொண்டு நடந்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் கல்லறையின் இடத்துல போகும்போது ஏற்கனவே கல் புரட்டப்பட்டதாக இருந்தது. அவர்கள் உள்ளே போய் பார்த்தார்கள். அங்கே இயேசுவின் சரீரம் இல்லை. அங்கே ஒரு வாலிபன் உட்கார்ந்து, அவரை இங்கே தேட வேண்டாம், அவர் உயிர் தெழுந்தார் என்றார். ஒரு தேவதூதன் வந்து, நீங்கள் நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி இப்படி ஏராளமான வசனம், ஏராளமான ஆதாரங்கள் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லுகிறது. இன்றைக்கும் கர்த்தாவே, நாங்கள் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் நித்திய ஜீவனையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.